பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய உயர்ந்த எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவர்களுக்கெல்லாம் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே கர்த்தர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலையும் எங்களோடு பேசுங்க தகப்பனே. இந்த அதிகாலை பொழுதுல ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே எங்களுக்கு பங்கை நியமித்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களிலே எங்கள் மூலம் எங்கள் குடும்பங்களின் மூலம் நீர் மகிமைப்படுவீராக. சபையின் மூலம் மகிமைப்படுவீராக. ஊழியங்களின் மூலம் விசுவாச பிள்ளைகளின் மூலம் அன்றைய உலக நாடுகள் எங்கும் ஆண்டவரே, எங்கள் தேசம் எங்கும் இருக்கிற ஆண்டவரே உங்களது பிள்ளைகள் மூலம் உங்களது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை பொழுதில் எங்களோடு பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். வருடங்களை உமது கிருபையால் கடந்து வந்தோம். இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை உந்தன் நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலையும் உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதித்து உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிக்கையிட்டு உமக்காக ஆண்டவரே காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, உங்க வார்த்தையின் வெளிச்சத்திலே நடத்துங்க. எங்களை வெற்றியுள்ள ஜீவியத்திற்கு நேராக நடத்தி செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாள்ல நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு குளிர்ந்த தண்ணீர். இந்த நாட்களில் கொஞ்சம் நம்முடைய தேசத்தில் கிளைமேட் மாறிக்கொண்டு இருக்கிறது.
இருந்தாலும் பகல் நேரத்தில் அடிக்கிற வெயில் எவ்வளவு வெயில். ஒருவேளை நம்ம நடந்து போகும்போது கூட எத்தனையோ நம்ம தாகம் எடுக்கும்போது, நம்ம ரொம்ப சோர்வாய் இருக்கும்போது பல கூல்ட்ரிங்க்ஸ் எது குடித்தாலும் கூட கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஈடாகாது. அது மாதிரி இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அவரது வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுக்கலனா, ஒவ்வொரு நாளும் நாம் அதை பிடித்து கொண்டு வாழத்தக்கதாக அவரது ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கலனா நமக்கு ஒன்றுமே தெரியாது, வாழ்வதற்கு வழி தெரியாது. நம்ம இந்த வறண்ட பூமியிலே விடாய்த்து போய்விடுவோம். அதனால்தான் அதிகாலை தோறும் தேவ சமூகத்தில் நாம் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அந்த வார்த்தையை நாம் இன்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கூட கேள்விப்பட்ட மேய்ப்பர்கள், அவர்கள் மூலம் கேள்விப்பட்ட அநேகருக்கும் எப்படி இருந்தது? மிகுந்த சந்தோஷம், சமாதானம், ஒரு பெரிய ஆனந்தம் அவர்களுக்குள் காணப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். அதே போல இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி, ஒரு பெரிய நற்செய்தி என்னன்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாய் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிற, ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவர். நம்மை போல உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் முடிய வேண்டிய, வரவேண்டிய அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். அதனால் இந்த குளிர்ந்த தண்ணீர் ஆகிய ஆண்டவருடைய வார்த்தைகள், குளிர்ந்த தண்ணீரை போன்ற நமது வாழ்வினுடைய சில துவக்கங்கள், குளிர்ந்த தண்ணீரை போல மாறாவின் கசந்த வாழ்க்கையை, மாறாவின் கசப்பை மாற்ற ஒரு நற்செய்தி அங்கு தேவைப்பட்டது. இந்த கிளையை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு, அந்த கசப்பு நீங்கும் என்று சொல்லும்போது அந்த மாறா மதுரமாக மாறியது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் மாறாவை மதுரமாக மாற்ற முடியும். அப்போ வசனம் சொல்லுகிறது, இந்த செய்தி நமக்கு கிடைக்கும் போது அது விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு, சோர்ந்து போன ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கிறது? ஒரு குளிர்ந்த தண்ணீரை குடித்தது போல காணப்படுகிறது. நீதிமொழிகள் 15:30 சொல்லுகிறது, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நம்ம இருதயம் அநேக நேரங்களில் சோர்ந்து போகக்கூடியது. ஆனா நமது கண்கள் திறக்கப்படும் போது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி ஒரு காலத்துல நம்முடைய கண்களை எல்லாம் குருடாக்கி போட்டிருந்தான். அந்த குருட்டு தன்மை விலகும் போது நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நமது கண்களிலே ஒரு பிரகாசம், ஒரு ஒளி. நாம் எந்த பாதையில நாம் போனாலும், எப்படி நடத்தப்பட்டாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம் தேவன் நம்மோடு கூட, அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் ஜீவன் உள்ளவர், உயிருள்ளவர், என்னுக்குள் இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், என்னை சூழ்ந்து காக்கின்றவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறபடினால் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். இருதயம் சொல்லுகிறத சிந்தையில ஏற்றுக்கொண்டு அதை நாம் ஜீவிக்க துவங்கும் போது அது எப்படி மாறுகிறது? நம்முடைய வாழ்விலே அது பிரகாசத்தை கொடுக்கிறது. அது இருதயத்தை பூரிப்பாக்குகிறது. சொந்து போன ஒரு இருதயம் நம்முடைய வாழ்வில் நம்மை படைத்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், சரீரத்தின் அவயவங்கள், கிறிஸ்து தலையா இருக்கிறார், அவரோடு இணைக்கப்பட்ட சரீரத்தின் அவயவங்கள் நாம். அதனால் ஒரு அவயவம் பாடுபட்டா இன்னொரு அவயவம் சேர்ந்தே பாடுபடும். அப்படி சொல்லும் போது அந்த சரீரத்தின் ஒரு அவயவத்துல வேதனை வரும்போது முழு சரீரமே எப்படி ஒரு பலவீனப்பட்டு போகிறதோ, அது போல ஒரு வெளிச்சம், அந்த ஒரு ஒளி என்ன செய்கிறது? இருதயத்தை பூரிப்பாக்குகிறது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி விலகின உடனே நம்ம தேவாதி தேவனை பார்க்கிறோம், பரிகாரியாகிய கர்த்தரை பார்க்கிறோம். எனக்காக சாபங்களை சுமந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். என் மீது எந்த சாபங்களும் இல்லை, என் சாபங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை பார்க்கிறேன். இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம்.
நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இன்றைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக இந்த எலும்புகள் எல்லாம் அப்படி தான் இருக்கும், தேய்மானம் இருக்கும், பல காரியங்கள். எனது வாழ்க்கையில் சில வருடங்களுக்கு முன்பாக கழுத்து வலி, அது மாதிரி ஒரு தலை சுற்றல், கால்களில் விழுந்தது நிமித்தமான வந்த வலி தான். ஆனால் மொத்தமாக டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, எலும்புகள் எல்லாம் தேய்ந்து போய் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரென்த்துக்கு இந்த மெடிசின்ஸ் போடணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், இதற்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், இது வருடம் ஒரு முறை போடணும். அது கடைசி வரைக்கும் அந்த டாக்டர் சொல்லி முடிச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிந்த பொழுது, நல்ல செய்தியை தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின போது, என் எலும்புகளை தேவன் புஷ்டியாக்கி என்று எந்த எந்த காரியங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததோ எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதுபோல தேவ ஆவியானவர் நம் மீது இறங்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். இன்று நாம் அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக ஒருவேளை நீங்க பிரச்சனை உள்ள போகும்போது நீங்க அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனா அந்த பிரச்சனைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது, பிரயோஜனப்படுத்தி பார்க்கும்போது நம்முடைய வாழ்விலே நிச்சயமாய் நம்மை தேவன் ஒரு அற்புத சாட்சியாக நிறுத்துவார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 12 வசனங்களில் கூட நாம் வாசிக்கிறோம், இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பிறகு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவர்களிடம் விட்டு அவர் போனார். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் என்ன செய்கிறார், கிறிஸ்துவை குறித்து அவருடைய கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அனுப்பும்போது, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். அதான் ஒரு நற்செய்தி. இன்றைக்கு இந்த நற்செய்தி தான் ஆண்டவராகிய கர்த்தர் அறிவிக்கும்படி நமக்கு கொடுத்த கடமை. நாம் ஆண்டவராகிய இயேசுவை ருசித்திருக்கிறோம். அவரது அன்பினால காயம் கட்டப்பட்டவர்களாய், அவரது தழும்புகளினால் சுகம் பெற்றவர்களாய், அவரது உறுதுணையோடு அவரது பிரசனத்திலே நாம் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாய் வாழுகிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லி அவர்களுக்கும் நம்பிக்கையின் சுவிசேஷமாகிய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் நமக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் பார்த்தவைகள், நீங்கள் கேட்டு அறிந்தவைகளை நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இயேசு சொல்லுகிறார், இங்க என்ன பார்த்தீங்க, என்னெல்லாம் நடக்குது, குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ட ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது எல்லாம் நமது ஊழியங்களில் இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும், தேசம் முழுவதும் பார்த்தா ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஒரு சில 1000 ஜனங்கள் இருக்கலாம். அவர்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் இதை எடுத்துக்கொண்ட ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை விலகிறது. நடக்க முடியாதபடி தளர்ந்த கைகளையும் தள்ளாடும் முழங்கால்களை உடையவர்கள் எழுந்து நடக்கிறார்கள். குஷ்ட ரோகம் போன்ற பாவ கிரியைகள் அழிக்கப்படுகிறது. என்ன விதமான வியாதிகளையும் விக்கினங்களையும் பிசாசு கொண்டு வந்து கொடுத்தாலும் கர்த்தருடைய தழும்புகளை ஜனங்கள் விசுவாசிக்கும் போது, அவருடைய காயங்களை விசுவாசிக்கும் போது, அதிலிருந்து வழிந்தோடின இரத்தத்தை விசுவாசிக்கும் போது, அவரது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரது வார்த்தையின்படி நடக்கும் போது, அவர்கள் பாவ குஷ்டம் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான எத்தனையோ வியாதிகள் சுகம் அடைகிறார்கள். இதை போய் நீங்கள் சொல்லுங்க, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பிறகு இயேசு யோவானை குறித்து என்ன சொல்லுகிறார்? எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளை கூட இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்க தரிசிகளையோ? தீர்க்க தரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், ஸ்திரீகளில் பிறந்தவரிடத்திலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அநேகர யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கும் போது, வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள அவர்கள் ஓடி வருகிறார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ வார்த்தை சொல்லுது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை பிடிப்பார்கள். ஆண்டவர் இயேசு யாரையும் போர்ஸ் பண்ணி அவர்களை உள்ளங்களிலே வருகிறதில்லை, அவர்களோடு இடைப்படுகிறதில்லை, அவர்களுடைய தேவனாய் மாறுவது கிடையாது. யாரையும் கட்டாயப்படுத்தி அவர் தன்னை பணிந்து கொள்ள வைக்கிற தேவன் கிடையாது. இருதய கதவை தட்டுகிறார். ஒருவன் கதவை திறந்தால் அவன் உள்ளே வருவார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே காணப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தருக்குள் எல்லாமே காணப்படுகிறது. நமக்கு தேவையான அனைத்து ஆறுதலும் காணப்படுகிறது. இன்னைக்கு மருத்துவர்கிட்ட போனோம்னா கூட அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் மருத்துவராக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லுகிறார். அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறதுனால அவர் ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல நமது வாழ்வினுடைய வறட்சியை நீக்கி போடுகிறவர். அவருக்கு நாம் இடம் கொடுப்போம். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளிலே இயேசுவை தேடுவோம், இயேசுவை கண்டடைவோம், அவரினுடைய வெளிச்சத்திலே நடப்போம். 2 கொரிந்தியர் 4:4 முதல் வாசிக்கும் போது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அந்த சுவிசேஷத்தின் ஒளியே வெளிச்சம். அவர் வெளிச்சமானவர். இருள் நிறைந்த இடத்திலே வெளிச்சமாக 33 வருடங்கள் அவர் ஜீவித்தவர். இருளானது அவர் மீது பற்றி கொள்ளாதபடி அத்தனை தூய்மையான பரிசுத்தமான ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராதபடி, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான். பிசாசு இருதயத்தை குருடாக்கி ஆண்டவர் இயேசுவை பார்க்க முடியாதபடி பல தடைகளை கொடுத்து பல வாசல்கள் வழியாக உட்பிரவேசித்து அவன்தான் மேய்ப்பன் போல காண்பித்துக் கொள்ளுகிறான். அவன் எப்படிப்பட்டவன்? திருடன். ஆண்டவர் இயேசு ஒரே வழி. அவர் வழியாக போகும்போது உள்ளும் புறம்புமான மேய்ச்சல் உண்டு. ஆனா சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறவனாக, திருடுகிறவனாக, கொல்லுகிறவனாக, பறித்து கொள்ளுகிறவனாக, நிம்மதியை குலைக்கிறவனாக, பாவத்திலே தள்ளுகிறவனாக இருக்கிறான். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த தன்மை விலகும் போது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஆறுதல் அடைகிறார்கள், பலன் அடைகிறார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும்படியாக எங்கள் இருதயத்திலே அவர் பிரகாசித்தார். இருதயம் பிரகாசிக்கும் போது வாழ்க்கையிலேயே பிரகாசம் உண்டாக முடியும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். இந்த பொக்கிஷம் எங்க இருக்கிறது? இந்த சரீரமாகி அழியக்கூடிய இந்த கூடாரத்தில் இருக்கிறது. அது இருக்கிறதுனால இந்த மகிமையுள்ள வல்லமை தேவனாகிய கர்த்தர் அந்த வல்லமையோடு நமக்குள்ள இருக்கிறதுனால நாம என்ன செய்கிறோம்? எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு சத்துருவின் போராட்டங்கள் வந்தாலும், இரவும் பகலும் இடைவிடாத அம்புகள் எய்யப்பட்டாலும் அந்த நேரத்திலே நாம் ஒடுங்கி போகாமல் இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுகிறது, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு போனாலும் மடிந்து போகிறதில்லை. ஏன்னா இயேசு கை தூக்கி விடுகிறார். அவரே நமக்கு எதிராய் வருகிற அந்த அம்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மை உறுதியாக நிற்க பண்ணுகிறார். இந்த ஆண்டவராகிய கர்த்தரை நாம் சுமந்து கொண்டு நாம் செல்லுகிறோம். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு மரித்தால் அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டு நாம் பரலோக ராஜ்யத்தில் இருப்போம் என்கிற நம்பிக்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் ஆண்டவருடைய வார்த்தை 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த குளிர்ந்த தண்ணீர் ஆண்டவர் கொடுக்கிற இந்த நற்செய்தி ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்கும் போது கொடுக்கிறாரே, அந்த நற்செய்தி எங்களை சோர்ந்து போக விடுகிறது
போகிறது கிடையாது. ஒருவேளை இந்த மாதத்துல நாம் எந்த வசனத்தை தியானித்தோம், நீங்கள் உங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று. அப்ப இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நாம சும்மா இருக்கல, நாம் என்ன செய்கிறோம், உழைக்கிறோம். ஊழியக்காரர்கள் ஊழியத்தை இடைவிடாமல் செய்கிறவங்களா இருக்கிறாங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆலோசனை கொடுக்கிறவங்க கொடுத்து கொண்டே ஆலோசனை கொடுக்கிறவங்க ஆலோசனைகளை கொடுக்கிறவங்களா, வேலைக்கு போகிறவங்க கடினமாய் உழைக்கிறவர்களா, தொழில் செய்யறவங்க, அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள் எல்லோருமே ஒரு குடும்பத்தை கட்ட எத்தனையோ பிரயாசங்களை எடுக்கிற அறிவானியான சகோதரிகள் உண்டு. அப்ப இந்த நாளிலே வசனம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளை நாங்க நோக்கி இருந்தா சோர்ந்து போயிருப்போம். காணப்படாத நித்திய ஜீவன், நித்திய மகிமை, ஆண்டவரோடு வாழுகிற மூச்ச லோக வாழ்க்கை, மறுபடியும் இந்த பூமியிலே புதிய வானம் புதிய பூமியிலே இயேசுவோடு அரசாட்சி செய்கிற காரியங்கள், நாம் செய்த காரியங்களுக்கு தக்கதான பலனை ஆண்டவரால் பெறுகிற காரியங்கள் எல்லாம் நம்ம யோசித்து பார்த்து எப்படி இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே அதி சீக்கிரத்திலே நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம் அதிக கனமகிமை, நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். எப்பெல்லாம் புதிதாக்கப்படுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து ஊழியம் செய்யும் போது, இணைந்து ஜெபிக்கும் போது, சபைகளுக்கு போகும்போது, உயிர் மீட்சி பெறுவதற்கு விடுதலையின் கூட்டங்களிலே கலந்து கொள்ளும் போதெல்லாம் நாம புதுப்பிக்கப்படுகிறோம். உள்ளான மனுஷனிலே பலன் அடைகிறோம். புறம்பான மனுஷன் எப்படினாலும் ஒரு நாள் அவன் தேய்ந்து போகலாம். ஆனால் நாங்க என்ன செய்கிறோம், எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறதுனால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், எனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். யோவான் 4:6 கூட வாசிக்கும் போது இந்த இடத்துல கூட அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீர் போன்ற செய்தி அவளை சந்திக்கும் போது, இயேசு கிறிஸ்து அவளை சந்தித்து ஜீவ தண்ணீரா ஊற்றாகி என்னை ஏற்றுக்கொண்டா, நீ இப்படி அலைந்து திரிய மாட்ட, ஒரு அருவருப்பு நிறைந்த அசிங்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ முடியாது, தாகத்தோடு ஏக்கத்தோடு நீ திரிய மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து சொல்லும் போது அந்த சமாரியா ஸ்திரீக்கு ரட்சிப்பு உண்டாகி அநேக ரட்சிக்கப்பட்டாங்க, விசுவாசமானாங்க என்பதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த தேவனாகி கர்த்தரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை இன்று வரைக்கும் நாம் பெற்றிருக்கிறோமே. வசனம் சொல்லுகிறது, இந்த நற்செய்தி ஒருவேளை நாம் பார்க்கும்போது அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் என்ன செய்கிறது, இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் நினைப்போம் ஒருவேளை நாங்க தான் எல்லாத்திலையும் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி. ஆனா நம்மை கூர்ந்து பார்க்கிற இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த ஆரோக்கியம், இந்த ஜீவன், இந்த சுகம், இந்த பலன், இந்த போதும் என்கிற அந்த ஆசீர்வாதம் இது எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி ஏங்குகிறாங்க. அப்ப அந்த அறுப்புக்கு இயேசுவை பற்றி சொல்லும் போது அவர்கள் ஒருவேளை வெளியரங்கமாய் அல்ல, உள்ளத்தின் ஆழத்துல இந்த தேவனை தேடி அவர்கள் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வருவார்களே. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நாம முக்கியமாய் செய்ய வேண்டியது சாட்சியாய் வாழ்வதுதான். சொல்லுகிறதை விட வாழ்ந்து காண்பிக்கிறதே கர்த்தர் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகி இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்ற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. எங்களுடைய குடும்பத்துல நாங்க ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது ஒரு டீச்சர் சொன்ன அந்த வார்த்தை ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல எங்களுக்கு காணப்பட்டது. ஆலயத்துக்கு போவதே வெறுத்து ஒரு கேத்தலிக் சர்ச்சுக்கு போகும்போது சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்கு கவலையை கொடுத்ததுனால அங்க போகாம இருந்தோம். ஆனா வாழ்க்கையில சலித்து போன நேரத்துல ஒரு டீச்சர் மூலமாக கேள்விப்பட்டோம். அப்போ அவர்கள் எங்களுக்குள் இயேசுவை விதைத்தார்கள். இங்க வாங்க அப்படி சொல்லி அன்றைக்கு நாங்க போன இடத்துல அந்த மெசேஜ் கொடுத்திருந்த அந்த பாஸ்டர், அந்த சகோதரர் மூலமாக எங்க உள்ளத்துல தேவன் விதையை விதைத்தார். அப்போ விதையை விதைக்கிறவங்க ஒருத்தவங்க, நடுகிறவங்க ஒருத்தவங்க, அதை பிரயாச
பிரயாசத்தை அறுக்கிறவங்க ஒருத்தவங்க என்று சொல்லி இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் அவரவருக்கு பலன் கொடுக்கிற தேவன். அதனால நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவளை பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்று சொல்லி அநேகர் அந்த சமாரிய ஸ்திரீ சொன்ன வார்த்தையை கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, இயேசுவினுடைய வார்த்தையை உபதேசத்தை கேட்கும்போது நாங்களே கேட்டோம். நீ சொன்ன இந்த இயேசுவை, அவரது வார்த்தைகளை நாங்களே கேட்டு நாங்கள் இயேசுவை உலக இரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது என்ன? ஒரு குளிர்ந்த தண்ணீர். இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து பலவீனம் அடைந்து வாழ்க்கையில விரக்தி அடைந்த நிலைமையில இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 41 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, இஸ்ரவேலே, என்னுடைய சிநேகிதனான அப்ரஹாமின் சந்ததியே என்று சொல்லி, அது ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல. அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். யாருமற்ற அநாதைகளை போல திக்கற்றவர்களாய் வாழுகிற ஒருத்தருக்கு இந்த வார்த்தை என்ன செய்யும்? ஒரு குளிர்ந்த தண்ணீர். அந்த ஆத்துமாவுக்கு இதமாக இருக்கும். அந்த ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை உண்டாகும். வசனம் சொல்லுகிறது, எங்கேயோ இருந்த உன்னை எடுத்து, அந்த எல்லையிலிருந்து எடுத்து வந்து நான் இன்னைக்கு உன்னை என்ன சொல்றேன்? நீ என்னுடைய தாசன், என் மகன், என் மகள். நான் உன்னை வெறுக்கவே இல்லை. ஒருவேளை உலகம் வெறுக்கலாம், எந்த ஒரு உறவுகளும் வெறுக்கலாம், நண்பர்கள் வெறுக்கலாம், ஆனா நான் உன்னை வெறுத்து விடவில்லை, பயப்படாதே என்று சொல்லி அநேக வார்த்தைகள். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் அவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்றெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு, நான் முன் வாழ்விலே செய்கிற அதிசய காரியத்தை நீ காண்பாய், நீ மட்டும் இல்ல உன்னை சூழ்ந்திருக்கிற அனைவரும் காண்பார்கள் என்று 20ஆம் வசனம். நாம் அடிக்கடி இந்த பகுதியை நாம் தியானித்தது உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு தண்ணீர் இல்லை, தாகமாயிருக்கிற இந்த குறைவு அந்த குறைவு, மனதில் விரக்தியான ஒரு சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்கிற பல குழப்பங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை உண்டாக்கி உன் தாகத்தை தீர்ப்பேன், பள்ளத்தாக்குகளின் நடுவிலே ஊற்றுக்களை திறந்து விடுவேன், வனாந்திரத்தை தண்ணீர் தடாகம், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாக்கி வனாந்திரத்திலே கேதுரு, புன்னை மரம், சித்தி மரம், கேதுரு மரம், ஒலிவ மரம் எல்லாத்தையும் நட்டு, அவாந்திர வெளியில தேவதாரு விருட்சம், பாய்மர விருட்சம், புன்னை மரங்களை உண்டாக்கி, இது யாராலுமே செய்ய முடியாது, இது கர்த்தர் ஒருவரால மட்டுமே நடந்தது என்கிற ஜீவனுள்ள சாட்சிகளை நான் எழுப்பி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால இந்த நாள்ல ஒருவேளை விடாய்த்து போய் இருக்கிறீங்களா? வசனம் தாவீது சொல்றார், வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது, குறித்த ஜாமத்துக்கு முன்பாக நான் எழுந்தேன், தேவனுடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்தேன். இதையெல்லாம் நாம கேள்விப்படுகிறோமே. இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை ஒரு குளிர்ந்த தண்ணீராக உங்கள் வறண்ட வாழ்க்கையை மாற்றக்கூடியது. வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை உடையவர்களாக இருப்போம். அதிகாலையிலே ஒருவேளை நமக்கு ரொம்ப பிரியமான காரியம் இருந்தா, ஒருவேளை இன்டர்வியூ இருந்ததுன்னா என்ன செய்கிறோம்? எத்தனையோ முறை எல்லாத்தையும் ஃபைலெல்லாம் எடுத்து வச்சாலும் அது போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுது? எல்லாமே ஒரு முறை பார்த்து, ஒரு இடத்துல டிராவல் பண்ணணும்னா எல்லாத்தையும் மறுபடி எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் எடுத்து வைத்து ஆயத்தமாகிறோமோ, அது போல நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் அதன் மூலமாக நம்மை வாழ்க்கையை புதுப்பித்து கொண்டு கொழுக்கொம்பை இந்த உலகத்துல தேடாதபடி இயேசு கிறிஸ்துவின் மேல் சாய்ந்து கொண்டு, அவருடைய வார்த்தைகளின் மேல் சாய்ந்து கொண்டு நாம் நடக்கும்போது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த நாள்ல ஆண்டவரே, ஒரு நற்செய்தி எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒரே ஒரு ஜீவன் தருகிற வார்த்தைகள், என் உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்கிற வார்த்தைகள் ஆண்டவரே எனக்கு கிடைக்காதா என்று ஏங்குகிற பிள்ளைகளுக்கு வேத புத்தகத்தை கரங்களிலே கொடுத்திருக்கிறீர். எப்படி வேணாலும் அதை வாசிக்க முடியும். வாசித்து அவர்கள் தனித்தனியே உம்மை தேடி கண்டடைந்து உம்முடைய கிருபையினால் நாள்தோறும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பெற்று அவர்கள்
நாங்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாகும்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் தகப்பனே. என் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையினுடைய வனாந்தரங்கள் செழிப்பாக மாறட்டும். உங்களால் மட்டுமே இது மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம். கரத்தில் எங்களை தாழ்த்தி ஏற்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.